ஒரு பவுலில் செம்பா புட்டு பொடி, அதாவது சிகப்பரிசி புட்டு நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம கிளாஸ் அப்படின்ற அளவில் வந்து நம்ம அந்த புட்டு பொடி எடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 4 கிளாஸ் புட்டு பொடி வந்து கிடச்சிருக்கு. அதில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுங்க அந்த சால்ட்டு, அந்த புட்டு பொடி எல்லாத்தையும். இப்போது நீங்கள் தண்ணி, அதாவது 1 கிளாஸ் புட்டு பொடிக்கு 1 கிளாஸ் தண்ணி அப்படின்ற அளவில் நீங்கள் ஊற்றி நல்லா கையில் கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி அளவுக்கு நீங்கள் வரணும் அந்த புட்டு. அதனால் அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா போதுமானதாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இட்லி பாத்திரத்தை சூடு பண்ணிக்கோங்க. தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு ஒரு இட்லி தட்டு வச்சுக்கோங்க. இட்லி தட்டை அதை வச்சு கொஞ்ச நேரம் அது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ஹீட் மாதிரி ஆகட்டும். இப்போ நம்ம அந்த புட்டு பொடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது ஊறி வந்திருக்கு. இப்போ ஒரு சின்னதாக கிளாஸ் மாதிரி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக தேங்காய் கீழே இருக்கக்கூடிய பேஸில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா புட்டு பொடியை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து எல்லா கிளாஸ், அதாவது ஒரு இட்லி பாத்திரத்தில் 4 குழி இருக்குது. ஸோ அப்போ 4 கிளாஸ் வைக்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க எல்லாத்தையுமே. இப்போ வந்து நம்ம இட்லி பாத்திரத்துடைய டாப்பை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆவி வருது இல்லையா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4 கிளாஸ் வந்து புட்டு பொடி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் வந்து அழகாக வச்சிடலாம். வச்சதுக்கப்புறம் நம்ம லிட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம விட்டோம் அப்படின்னா நம்ம புட்டு வந்து சூப்பராகவே ஆவி கட்டி ரெடி ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கிளாஸ் ஒவ்வொன்றா எடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கவர்த்திக்கலாம். ஸோ நான் வந்து சுகர் போட்டு நம்ம வந்து சாப்பிட போகிறோம், அதாவது ஸ்வீட் புட்டாக பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம எல்லாத்தையுமே ஒரே பிளேட்லேயே வந்து நம்ம போட்டுக்க போகிறோங்க. இல்லை நீங்கள் கொண்டக்கடலை போட்டு நீங்கள் வந்து அது மாதிரி ஏதாவது பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக அப்படியே உப்பு போட்ட மாதிரி நீங்கள் சாப்பிட்லாம். இல்லைங்க நான் ஸ்வீட் புட்டாக சாப்பிட போகிறேன்னா இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரையோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரையோ எது வேணாலும் போட்டு நீங்கள் அழகாக வந்து ஆறுனதுக்கப்புறம் பிசைஞ்சு சாப்பிட்லாம். இதை தாண்டி இதை மைக்ரோவேவ் ஓவனில் எப்படி பண்ணலான்னா ஒரு கிளாஸில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த புட்டு பொடி எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. கம்ப்ளீட்டாக சேர்த்துட்டு இதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரியான ஷீட் வந்து இருக்கும், மைக்ரோவேவ் ஓவன் சேஃப் ஷீட்டுங்க இது. இதை வச்சு நல்லா வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. கிளிங் ரேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிளிங் ரேப் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இதை மைக்ரோவேவ் ஓவனில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் ஒரு 8 மினிட்ஸ் அந்த மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னாலும் போதுமானது. ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு மாவு நல்லா வெந்து வரும். ஸோ மாவு உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அழகாக சர்வ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம அடுத்த ரவுண்டுமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ நம்மளுடைய கிளிங் ரேப் வச்சு பண்ணியிருந்தா அதுவும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். ஸோ பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே மேலே ட்ராப்ஸ் எல்லாமே வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த புட்டு பொடி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதில் வெல்லம் பவுடர், அதாவது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை இல்லைனா சுகர் எது வேணுமோ உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அழகாக வந்து பிளேட்டில் சர்வ் பண்ணலாம்.